10+1 ராஜ்யசபா. அதுக்கு என்ன ஒர்த்து அந்த தேமுதிக? ஒர்த்தே இல்லாத ஒரு கட்சி, ஒர்த்லெஸ், யூஸ்லெஸ், அந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம்னா அது முதலமைச்சர் திமுகவினுடைய உரிமை. கரெக்ட். திமுக சறுக்கி விட்டது அந்த இடத்தில், அவ்வளவுதான். வியூகத்தில் அந்த இடத்தில் ஒரு சறுக்கல். கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வருகின்றன என்ற பெயரில் அநீதி இழைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த கட்சிகளுக்கெல்லாம் திமுக அநீதி இழைத்திருக்கிறது. உரிய நியாயம் செய்யவில்லை. புதிய கட்சி வருகிறது என்றால் அது என்ன தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய கட்சியா? வரவேற்கத்தக்க, திமுகவுக்கு பலனளிக்க போகிற, நிச்சயமாக அந்த கூட்டணியை வலுப்படுத்த போகிற ஒரு அணுகுமுறை என்று நான் பார்க்கிறேன். மிகவும் ராஜதந்திரத்துடன் அதிமுக பக்கமோ விஜய் பக்கமோ யாரும் போகக்கூடாது என்கிற ஒரு வியூகத்தை வகுத்து அதில் அவர் வெற்றி கண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். இந்திய கூட்டணிக்குள்ள தாவேக்காவை கொண்டு வர்றதற்கு சில பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேரணும். விஜய் ஒருவேளை இருக்கக்கூடிய நெருக்கடியை புரிந்து கொண்டு, திமுக கூட்டணி மிக வலிமையாக உருவாகிவிட்டதை புரிந்து கொண்டு, திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்துவதற்கு அதிமுகவின் ஆதரவு தேவை என்ற முடிவுக்கு வருவாரா? ஆகவே விஜய் ஓரளவு வாக்கு வாங்குவார். திமுக அணியிலும் சேதாரம் ஏற்படுத்துவார், அதிமுக அணியிலும் சேதாரம் ஏற்படுத்துவார், மிகச்சிறிய பகுதி நாம் தமிழர்களையும் சேதாரம் ஏற்படுத்துவார். வாங்கி விஜய்க்கு வயது இருக்கிறது, நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். பொறுமை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். 31 வரை அவர் தொடர்ந்து அரசியல் செய்ய வேண்டும். 29 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும். ஆனால் ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது, நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். தஞ்சாவூரில் பேசும்போது கூட சொன்னார், சின்ன குழந்தைங்களோட சொல்கிறாங்க ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு. இதெல்லாம் பஞ்சு டயலாக்கு. அவர் பின்னால் மிக கணிசமான, அலட்சியப்படுத்த முடியாத அளவு இளைஞர் சக்தி இருக்கிறது என்பது உண்மை. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி சார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் தேர்தல் களம் சூரியனால் சுட்டெரிக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கூட்டணியில் சின்ன சின்ன இழுபறிகள் இருந்தால் கூட காங்கிரஸும் திமுகவும் இப்போ கூட்டணி அமைச்சு வெற்றிகரமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறை திமுக எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காக சில முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்றக் கழகம் விட்டு கொடுக்கும் அணுகுமுறையுடன் ஒரு அருமையான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 3 இடங்களை கூடுதலாக பெறுவதற்காக இவ்வளவு வீராப்பு காட்டியிருக்க வேண்டியதில்லை. அதே போல் கசப்புணர்வு வளர்த்துவிட்டு பிறகு சேர்ந்திருக்க வேண்டியதில்லை. காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் இந்தி கூட்டணியினுடைய மிக முக்கியமான உறுப்பு கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிற காரணத்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உதற முடியாத கட்டாயத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வலிமை பெற வேண்டும், எழுச்சி பெற வேண்டும், அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகத்துடன் சேர வேண்டும் என்ற பார்வை காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரது மத்தியில் இருந்தது. நானும் கூட அந்த பார்வையில் ஒரு வாதம் இருக்கிறது, சாரம் இருக்கிறது என்கிற வகையில் அந்த கருத்து ஒரு வலுவுள்ள கருத்து தான். ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பது பற்றி எனது சந்தேகத்தை தெரிவித்து வந்தேன். ஏனென்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸிலேயே கணிசமானவர்கள் திமுகவை மிகவும் சார்ந்து செயல்படுகிறார்கள். திமுகவால் பல ஆதாயங்களை அடைந்து வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த கூட்டணியை உதறுவதற்கு ஒப்புக்கொள்வார்களா என்கிற சந்தேகம் எனக்கு இருந்தது. அவர்களை வைத்து திமுக இயக்கும் என்று நான் சொல்லி வந்தேன். ஒருபடி மேலே போய் 1-2 அரசியல் விமர்சகர்களும் சரி, பத்திரிகைகளும் சரி, ஒரு செய்தியை முன்வைத்தார்கள். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி அப்படி மாறுபட்ட முடிவை எடுத்தால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிளவு தோன்றலாம் என்ற செய்தியும்
கசிய விடப்பட்டது. ம். அது காங்கிரஸ் கட்சியை அச்சுறுத்துவதற்காக கசிய விடப்பட்டதா, அல்லது இயற்கையாகவே அதற்கு சில பேர் தயாராக இருந்தார்களா என்பதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள். ஆனால் திரு செல்வ பெருந்தகை, திரு ப. சிதம்பரம் போன்றவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவு மனநிலையுடன், திருநாவுக்கரசர், இப்படி கோபண்ணா, இப்படி ஒரு சர்க்கிள் இருந்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இந்த முறை வேண்டாம், அதிக இடங்களை தருவதற்கு தயாராக இருக்கிற தாவேகா பக்கம் போகலாம் என்று எனக்கு தெரிந்து 2-3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கருத்தை கொண்டிருந்தார்கள். 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒருவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அது தவிர சில மாவட்ட தலைவர்கள். கடைசி கட்டமாக திரு கே.சி. வேணுகோபால் தொலைபேசி அழைப்பு மூலம் காங்கிரஸ் கட்சியினருடைய கருத்தை அறியும் போது இருக்கக்கூடிய 16-17 எம்எல்ஏக்களில் 12 பேர் இந்த கூட்டணியை உதற வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்திலுடனான உறவை 2 அம்சங்களை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் கட்சி நீடிப்பதற்கு முடிவு செய்திருக்கிறது. ஒன்று, இந்த இந்த முடிவு என்பது லாஸ்ட் மினிட்டில் எடுக்கிற முடிவு கட்சிக்குள் ஏதாவது எதிர்மறையான பாதகமான விளைவுகளை தோற்றுவித்து விடுமா என்கிற ஒரு யோசனை ஒரு பக்கம். இரண்டாவது, இந்தி கூட்டணியில் அங்கே இருக்கக்கூடிய வலிமையான கட்சி திமுக தான். பார்லிமெண்ட்டில் சத்தம் போடுறது கூட காங்கிரஸ் ஆள் எழுந்தான்னா யாரும் எழுதுக்க மாட்டாங்க, திமுக இல்லைன்னா. இன்றைக்கி திமுக தான் காங்கிரஸுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிற, அகில இந்திய அளவில் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிற பெயர் சொல்லும்படியான கட்சி. திரு சரத்பவாரோ, திருமதி செல்வி மம்தா பானர்ஜியோ, ராகுல் காந்தியை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணி வெற்றி பெற முடியாது என்ற கருத்தை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தெரிவித்து விட்டார்கள். ஆகவே இன்னமும் ராகுல் காந்தியை சுமந்து கொண்டிருப்பவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். ஆகவே சுமந்து கொண்டிருக்கிற ஒரே கட்சியும் தங்களை கீழே போட்டுவிடக்கூடாது என்கிற கவலையும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆகவே 3 சீட் அதிகம் ஒரு ராஜ்யசபா என்று காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவுக்கு 10 சீட் என்கிற போது காங்கிரஸுக்கு 30 கொடுத்தால் ஒன்றும் தப்பில்லை. ஏனென்றால் அது 1% கட்சி, இது 4-5% இருக்கிற கட்சி. ஆகவே 28 கொடுத்ததை அதிகம் என்று சொல்லுகிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காங்கிரஸ் கட்சி 30 சீட் வரை ஒர்த்தான கட்சி தான். தேமுதிகவுக்கு என்ன இருக்குன்னு 10 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் அந்த செய்தி வெளியே வரல. 10+1 ராஜ்யசபா, அதுக்கு என்ன ஒர்த்து? அந்த தேமுதிக ஒர்த்தே இல்லாத ஒரு கட்சி, ஒர்த்லெஸ், யூஸ்லெஸ், அந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசுவோன்னா அது முதலமைச்சர் திமுகவினுடைய உரிமை. கரெக்ட். திமுக சறுக்கி விட்டது அந்த இடத்தில், அவ்வளவுதான். வியூகத்தில் அந்த இடத்தில் ஒரு சறுக்கல். அதன் காரணமாக என்ன ஆயிற்று? இரட்டை இலக்க தொகுதிகள் வேண்டும் என்று திருமாவளவன் கேட்கிறார். மற்ற கட்சிகளுக்கும் கேட்பாங்க, எல்லா கட்சியும் கேட்குறாங்க. ஏமாந்தவங்க யாருன்னா முஸ்லீம் லீக் தான். அவங்ககிட்டேருந்து 3 ஆக்கிட்டாங்க. வைகோ கிட்ட குறைக்கிறாங்க. வைகோ கிட்ட நீங்கள் தனி சின்னம்னா 3, உதயசூரியன்னா 4, ஆக அவருக்கு குறைக்கிறாங்க. கம்யூனிஸ்டையும் 1 குறைங்கன்னு கேட்குறாங்க. அந்த புகைச்சல் இருக்கதா சொல்லப்படுதே சார். அதாவது நிச்சயமாக போய் தொடர்ந்து உங்களோட 10 வருஷத்துக்கு மேல நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் வந்து சீட்டுகளை குறைக்கிறீங்க. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடனே பயணித்த கட்சிகளுக்கு நியாயம் செய்யவில்லை. கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வருகின்றன என்ற பெயரில் அநீதி இழைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த கட்சிகளுக்கெல்லாம் திமுக அநீதி இழைத்திருக்கிறது. உரிய நியாயம் செய்யவில்லை. புதிய கட்சி வருகிறது என்றால் அது என்ன தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய கட்சியா? அப்படித்தானே கொண்டாடுறாங்க திமுகவில். அதுதான் சொல்கிறேன். தேமுதிக அந்த உடனே ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க. அதுதான், அது தேவையே இல்லை. எனக்கு தெரிந்து திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்று உதறிவிட்ட, நான் அதிகாரபூர்வமாக கேள்விப்பட்ட தகவல் 7 சீட்டுக்கு மேல் கொடுக்க முடியாது. ராஜ்யசபா வேண்டுமானால் போன தடவை சொன்னோம், அதனால் கொடுக்கிறோம். ஆனால் சட்டசபை முதலில் 6 என்று சொன்னால் பிறகு 7 என்றார். இவர்கள் கேட்டது அங்கே 15, இங்கே 12. இங்கே 12 கேட்டு 10 வாங்கி விட்டார்கள். அங்கே 15 கேட்டு 7க்கு மேல் வராதீர்கள், இந்த பக்கமே வராதீர்கள், போங்கள் என்று அனுப்பிவிட்ட கட்சியை இவர்கள் வாசலில் போய் வரவேற்று கல்லூரி பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள், அதை தீர்த்து வைத்தார்கள் என்றெல்லாம் கதை எழுதுகிற அளவுக்கு இன்றைக்கு செய்திகள் வருகின்றன. அதனால தான் சார் நான் முதல்ல இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன். அதாவது அதிமுக வந்து போன்னு சொல்லி விட்ட கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு போட்டோன்னு விட்டதும் தவறு. நான் வந்து அதை பாராட்ட மாட்டேன். இல்லை, அவங்க 15 தொகுதி கேட்கும்போது இல்லை, நான் என்ன சொல்லுகிறேன்,
நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை வளர்த்து கொண்டே போய் தான் காலத்தை நீங்கள் வந்து கடத்தி இருக்க வேண்டும். இப்போ காங்கிரஸ் கூட நடத்தின மாதிரி. நீங்கள் காலத்தை கடத்தி இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்கள அனுப்பிச்சிட்டீங்க. இப்போ உள்ளே இருக்கிறவங்களாம் கூட கேட்குறாங்க. யார்? அதிமுக அணியில். பிஜேபி ஒரு பக்கம் அதிக சீட்டு கேட்குது. பாமக ஏற்கனவே முடிஞ்சு போன பிரச்சனை கிளறுது. 18ன்றதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுங்க. நீங்கள் தான் தேமுதிக வரப்போகிறாங்கன்னு சொன்னீங்களே, அதனால தானே குறைச்சிக்கிட்டோம்னாங்க. பாஜகவும் அதே சொல்லுது. ஆக இப்போ என்ன ஆச்சு? நீங்கள் வந்து காலத்தை கடத்தாததனுடைய விளைவு உள்ளேயே பிரச்சனையை தலை தூக்குகிறது. ஆக இது இந்த அணியில் இருக்கக்கூடிய சிக்கல். திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை மிகச்சிறிய கட்சிகளை கூட தலா ஒரு சீட்டு கொடுத்த இந்த தேர்தலிலே புதிதாக ஒரு 4-5 பேரை சேர்க்கிறார்கள். அதிமுக பக்கம் இருந்த திரு தமீமுன் அன்சாரி இந்த பக்கம் வருகிறார். அதே போல் அதிமுகவில் இருந்து அந்த பக்கம் இருந்த பக்கம் வருகிறார். ஒரு குறிப்பிட்ட சமூகம், அது என்ன, வேட்டுவ கவுண்டர் சமூகம், அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பிரதிநிதியை அழைத்து பேசியிருக்கிறார்கள். சீட்டு கொடுக்கிறார்களா என்று தெரியவில்லை. நாடாளுமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழக அணியில் இருந்த மக்கள் நீதி மையத்திற்கு இந்த முறை சட்டமன்ற தேர்தலிலே சீட்டு கொடுக்கப்படுகிறது. ஸோ கமலஹாசன் பிரச்சாரத்திற்கு பயன்படுவார் என்கிற அந்த பார்வை பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சரிடம் தெரிந்த இந்த அணுகுமுறை வரவேற்கத்தக்க, திமுகவுக்கு பலனளிக்க போகிற, நிச்சயமாக அந்த கூட்டணியை வலுப்படுத்த போகிற ஒரு அணுகுமுறை என்று நான் பார்க்கிறேன். மிகவும் ராஜதந்திரத்துடன் அதிமுக பக்கமோ விஜய் பக்கமோ யாரும் போகக்கூடாது என்கிற ஒரு வியூகத்தை வகுத்து அதிலே அவர் வெற்றி கண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். ஓகே சார். அதாவது எப்படியாவது ஜெயித்தாக வேண்டும் என்பதற்காக இந்த ராஜதந்திரமா, இல்லை நம்ம வந்து எப்போதும் ஒரு அனுசரணையாக போக வேண்டும்? இல்லை, அவருக்கும் தெரிகிறது அதிமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் இருக்கின்றன, ஆட்சிக்கு எதிரான அதிருப்திக்கான காரணங்கள் இருக்கின்றன. ஒரு பக்கம் ஆட்சி சில நல்ல திட்டங்களை செய்திருந்தாலும் ஆட்சிக்கு எதிரான அதிருப்திக்கான காரணங்கள் இருக்கின்றன. அதனால் யாரெல்லாம் அதிருப்தியாக, ஆனால் இல்லை, அதனால் அந்த அதிருப்தி வாக்குகளை ஒருமுகமாக அதிமுக அணி அறுவடை செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு அது வலிமை பெற்றுவிடக்கூடாது. அரித்மேட்டிக்கா அது வலிமை பெறக்கூடாது. கெமிஸ்ட்ரி என்பது அரித்மேட்டிக்கை தாண்டி. ஆனால் அந்த கெமிஸ்ட்ரியோ அரித்மேட்டிக்கோ எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதிலே அவர் கவனமாக இருந்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் எல்லா சமூக வாரியாகவும் ஆதரவை திரட்டுகிறார், மத ரீதியாகவும் ஆதரவை திரட்டுகிறார். ஆகவே எல்லா கோணங்களிலும் அவர்கள் சிந்தித்து அந்த அணியை கட்டமைக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். அதிமுக அணி வலிமையாக எதிரே வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கை கூட்டக்கூடிய வகையில் இன்னும் சில கட்சிகளை சேர்ப்பதற்கு தவறிவிட்டது என்பது என் பார்வை. உள்ளே இருந்தவர்களையும் வெளியே துரத்தி விட்டார்கள், வந்த கட்சியும் அனுப்பிவிட்டார்கள். உள்ளே இருந்தவர்களும் காணோம், இங்கே வர வேண்டும் என்று மனு போட்டவர்களையும் உதறிவிட்டார். நீங்களெல்லாம் வரக்கூடாது என்று கதவை சாத்தி விட்டார். கதவை சாத்திய பிறகு சில பேர் வேறு முகாம்களுக்கு போய்விட்டார்கள். ஆகவே இனிமேல் என்ன செய்ய போகிறார்? இன்னும் கூட்டணி வலிமையடையும் என்று சொல்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அதிமுக கூட்டணி இன்னும் வலிமையடையும் என்று சொல்லி என்ன சொல்ல வருகிறீர்கள்? எந்த கட்சி வலிமையான கட்சி உங்கள் பக்கம் வரும் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை. சரி சார். அதாவது சார், நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க அதிமுக இன்னும் பல கட்சிகளை உள்ள கூட்டு வந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கும் அப்படின்னு. இன்னும் எந்த கட்சி வரும்? இல்லை, அப்படின்ற அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் சொல்கிறேன். அதுதான் நானும் கேட்குறேன். இப்போ ஆல்ரெடி எல்லாமே திமுகவில் ஒரு 26 கட்சி ஒரு கூட்டணி அமைஞ்சு போச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமை வகிக்கக்கூடியவர்கள் இன்னும் எந்த கட்சி இருக்குது கூட்டணி வைக்கிறதுக்கு? இல்லை, நான் தான் எனக்கு புரியல. ஆனால் ஒரு பேச்சு கேள்விப்படுறேன் சார். இப்போ சமூக வலைத்தளங்கள்லாம் தீவிரமாக பரவிட்டு இருக்க, என்டிஏ கூட்டணிக்குள்ளே தாவேக்காவை கொண்டு வர்றதற்கு சில பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. ஏன்னா பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு. அப்படி என்று அதிமுக விரும்புகிறது. பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் வாருங்கள் என்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொதுவெளியில் மூலமாக தான் அழைப்பு நடக்கிறது. பேச்சுவார்த்தை நடக்கிறதா, திரைமுறை பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்றால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. தாவேக்காவை சேர்ந்த முக்கிய பொறுப்பில் இருக்கிறவருடன் நேற்று கூட நான் பேசினேன். அவர்கள் தங்கள் வலிமையை கொஞ்சம் கூடுதலாக மதிப்பிடுகிறார்கள் என்று வேண்டுமானால் நான் பார்ப்பேனே தவிர, அவர்கள் தங்கள் தலைமையில்தான் யாராக இருந்தாலும் வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். காங்கிரசுடன் எழுந்த பிரச்சனைக்கு அதுவும் ஒரு காரணம் என்று காங்கிரஸ் கட்சியிலே கூறுகிறார்கள். இவ்வளவு பெரிய பாரம்பரியமுள்ள தேசிய கட்சி
திமுக அணியிலிருந்து வெளியே வருவதானால் விஜய் நம் தலைமையில் சேரப்போகிறாரா என்கிற வாதத்தை கூட டெல்லியில் வைத்திருக்கிறார்கள். நம் தலைமையில் விஜய் சேருவதாக இருந்தால் நாம் 89இல் முயற்சி செய்ததைப் போல முயற்சி செய்யலாம். அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு இன்னமும் அன்டெஸ்டடாக இருக்கக்கூடிய ஒருவர் தலைமையில் இவ்வளவு ஆண்டுகால பாரம்பரியம் உள்ள ஒரு தேசிய கட்சி போய் சேருவதா என்ற கேள்வி காங்கிரசுக்குள் ஒரு விவாத பொருளாக மாறியது. அதுவும் இந்த முடிவு எடுக்கப்படாததற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே இப்போது நீங்கள் பாரதிய ஜனதாவோ அதிமுகவோ விரும்புகிறது என்பது உண்மை. நான் இன்றைக்கு கூட 1-2 முன்னாள் அமைச்சர்கள், ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர், ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்னிடத்தில் பேசுகிற போது விஜய் ஒருவேளை இருக்கக்கூடிய நெருக்கடியை புரிந்து கொண்டு, திமுக கூட்டணி மிக வலிமையாக உருவாகிவிட்டதை புரிந்து கொண்டு, திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்துவதற்கு அதிமுகவின் ஆதரவு தேவை என்ற முடிவுக்கு வருவாரா என்று கேட்கிறார். இல்லை, அப்படி ஒரு தகவல் வருகிறது, ஆகவே அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று நீ கேள்விப்படுகிற செய்தி என்ன என்று என்னிடத்தில் பேசினார். அதைத் தொடர்ந்து நானும் 1-2 நண்பர்களிடம் பேசினேன். தாவேக்காவை சேர்ந்த ஒரு பிரமுகர், முக்கிய நிர்வாகியிடம் கூட நான் உரையாடினேன். அவர்கள் தெரிவிக்கிற தகவல், நாங்கள் ஏற்கனவே எடுத்துவிட்ட நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் ரொம்ப தூரம் டிராவல் செய்து விட்டோம். பாரதிய ஜனதாவையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறோம். அதிமுகவையும் ஊழல் அடிமை கட்சி என்று எங்கள் தலைவர் விமர்சித்திருக்கிறார். இரண்டாவது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்கிற கோஷத்துடன் நாங்கள் விஜயை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பது என்று எடுத்த முடிவை இறுதி நேரத்தில் மாற்றும் நிகழ வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள், நான் சொன்னேன் அல்லவா, ஒரு கணக்கில் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தொடக்கத்திலேயே 30% வாக்கு இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். விஜயே பேசினார், எனக்கு 30% ஓட்டு இருக்கு என்று சொல்கிறார். இரண்டாவது, நேற்று தஞ்சாவூர் கூட நாங்கள் பேசியிருக்கிறார், தலைவர் பேசியிருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் ஒன்று நீ வரணும் இல்லை நான் வரணும்னு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அரசியல் நடத்துகிறாங்க அப்படின்னு விமர்சித்து விட்டு நாங்கள் எப்படி அதில் ஒரு கட்சியோட போய் சேருவோம் என்று சொல்லுகிறார் என்று இந்த வாதத்தை என்னிடத்திலே பேசிய தாவேக்காவுடைய மேல்மட்ட நிர்வாகி ஒருவர் சொல்லுகிறார். நான் அவர்கள் நம்புவதைப் போல 30% இருக்கும் என்று நான் கருதவில்லை. என்னை பொறுத்தவரை பல தொகுதிகளில் விஜய் ஒரு பலமான போட்டி ஏற்படுத்தக்கூடியவராக, ஒன்று திமுகவை பாதிக்க செய்கிறவராக அல்லது அதிமுகவை பாதிக்க செய்கிறவராக வெவ்வேறு தொகுதிகளில் இருப்பாரே தவிர அவர் வலிமையான அதிக இடங்களை 2வது இடத்தில் பெறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருப்பதாக நான் கருதவில்லை. சரி சார், ஒரு லாஜிக்காகவே நம்ம பேசலாம் சார். கேட்குறேன், நான் உங்ககிட்ட கேட்குற அந்த கேள்வியை. திமுக வந்து ஒரு 26 கட்சிகளோட ஒரு ஸ்ட்ராங்கான இது இருக்குது, ஆளுங்கட்சி வேறு. இப்போ 26 கட்சிகளோட கூட்டணி பலத்தோடு இருக்கிறாங்க. திமுகவை வந்து அதிமுக சொல்கிறது ஆட்சியை விட்டு நீக்கணும் அவங்கள அப்படின்னு. அதே மாதிரி தாவேக்கா சொல்கிறதும் இதே லாஜிக் தான். ஆனால் இவங்க 2 பேரும் தனித்தனியாக நின்று போட்டிக்கிட்டா அது திமுகவுக்கு தானே அட்வான்டேஜாக போகும். மிக நிச்சயமாக திமுகவுக்கு தான் சாதகம். இவர்கள் 2 பேரோட ஏன் நிறுத்திட்டீங்க? மதிப்புக்குரிய சீமானை பார்க்கல நீங்கள். சீமான் என்ன சொல்கிறாரு? திமுகவும் மோசம் அதிமுகவும் மோசம் சொல்கிறாரு, பிஜேபியும் மோசம் காங்கிரஸும் மோசம், என்னை அவருடைய பிரச்சாரம். ஆகவே எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அவர் வாங்குகிற வாக்குகளும் யாருக்கு விழ வேண்டிய வாக்குகள்? ஒரு வகையில் அதிமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகளை தானே கணிசமாக அவர் வாங்குறாரு. திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை வாங்கலையே. அவர் வாங்குகிற வாக்குகள் ஒன்று அதிமுகவுக்கு விழ வேண்டியவை அல்லது விஜய்க்கு போக வேண்டியவை. தீர்மான் களத்தில் இல்லைன்னா அந்த வாக்குகளை விஜய் தான் அதிகமாக அறுவடை செய்வார். ஒரு பகுதி அது அதிமுக அறுவடை செய்யும். சீமான் களத்தில் இல்லைன்னா அதிக ஆதாயம் விஜய் பெறுவார், குறைவான ஆதாயத்தை அதிமுக பெறும். சீமான் களத்தில் இல்லை என்றால், இப்போ சீமான் வேறு களத்தில் இருக்கிறார். ஆக 4 முனை போட்டியாக ஓட்டு சிதறல் ஏற்படுகிற போது இயற்கையாகவே அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தான் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதீத நம்பிக்கையோடு பேசுகிறது. அவர்களுடைய அதீத நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்று சொன்னாலும் கூட அதை நான் நடக்காத காரியம், மிதமிஞ்சிய நம்பிக்கை அல்லது கற்பனை என்று நான் ஒதுக்க மாட்டேன். ஏனென்றால் அரித்மேட்டிக்காகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள். அந்த ஓட்டு பெர்சன்டேஜ் நீங்கள் எப்படி
இல்லைன்னு சொல்லிட முடியும்? ம். எல்லாருடைய ஓட்டும் போயிடுமா? ம். எங்கே போகும்? ஆகவே விஜய் ஓரளவு வாக்கு வாங்குவார். திமுக அணியிலும் சேதாரம் ஏற்படுத்துவார். அதிமுக அணியிலும் சேதாரம் ஏற்படுத்துவார். மிகச்சிறிய பகுதி நாம் தமிழர்களையும் சேதாரம் ஏற்படுத்துவார். ம். வாங்கி ஏதோ ஒரு 18% செட்டில் ஆகிறாருன்னு வைங்க. ம். ஆக அது அப்போ என்ன ஆகும்னா, மிக பிரபலமான வேட்பாளர் விஜய் மாதிரி, செங்கோட்டையன் மாதிரி, அப்படி யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். ம். ஆதவர்ஜுனா பெரும் வசதி படைத்தவர். அப்படி சிலர் வெற்றி பெறலாம். ஆனால் மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா? அப்போதும் அதிமுக அதிக இடங்களை, அதாவது இரண்டாவது இடத்தில் அதிக இடங்களை பெறுகிற கட்சியாக இருக்கும். ஆனால் முதலிடத்திற்கு வர வேண்டிய அதிமுக முதலிடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால், முதலிடத்திற்கு வர விரும்புகிற அதிமுக அந்த சூழலோடு இருக்கிறதா என்றால், இன்றைய கள யதார்த்த நிலை அப்படி இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். சரிங்க சார். அதாவது சார், தாவேக்காவோட காங்கிரஸ் வந்துடும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஈவன் தாவேக்கா கட்சிக்காரங்க கூட எதிர்பார்த்தாங்க. இப்போது அவங்க திமுகவோட செட்டில் ஆன பிறகு தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க தனித்து நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. பட் அவங்க ஓட்டு ஒரு அன்டெஸ்டட் ஓட்டுங்கிறதுனால இப்போ அவங்க அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இவங்களும் எங்கள் கூட கூட்டணி வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள், ஏன்னா நம்மக்கிட்ட வெளியில் பேசும்போது சில விஷயங்களை அரசியலில் உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் உள்ளே ஏதோ நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு தகவல் இருக்கேன். இல்லை, நான் அப்படி அதற்கான வாய்ப்பு குறைவு என்று நான் பார்க்கிறேன். என்னன்னா, எந்த அளவு சீட்டில் தேர்தல் அறிவிக்கிறதுக்கான நாட்கள் இருக்கிறது. எந்த அளவு சீட்டில் அவரை கொண்டு வந்து நிறுத்துவீங்க? யார் முதல்வர் வேட்பாளர்? பாரதிய ஜனதாவுடன் அதிமுக பாஜக இருக்கிற அணியில் இடம்பெற்றால் விஜய் அதற்கு என்ன காரணம் சொல்லுவார்? இது தேசிய அளவிலான தேர்தல் அல்ல, மாநில அளவில் தேர்தல் என்று சொல்லி பாரதிய ஜனதாவுடன் சமரசம் போவார் என்பது உங்கள் வாதமா? எனக்கு புரியவில்லை. இரண்டாவது, அதிமுக பாஜக கூட்டணியில் இரண்டாவது இடத்தில் இருப்பதற்கு தாவேகா சம்மதிக்கிறது என்று ஒரு வாதத்திற்காக கற்பனையாக வைத்துக் கொண்டாலும் கூட, அது என்ன நம்பர் நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பீர்கள்? 60, 70? அதற்கு அவர் ஏற்றுக்கொள்வாரா? தேமுதிக கட்சி தொடங்கின பிறகு இருந்தே அதனுடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தை, நான் தான் முதலமைச்சர், இவங்களுக்கெல்லாம் மாற்று சக்தி நான் தான் சொல்லி 2-3 தேர்தலை சந்திச்சாரு. 1-2 மட்டும்தான் அவரால் வெற்றி பெற்ற. அவர் தேர்தலை சந்தித்து தோல்வி கண்ட பிறகு அடுத்த தேர்தலில் கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தமும் அவசியம் கட்சிக்குள்ளும் இருந்தது. திமுக மீது அவருக்கு இருந்த கோபமும் இருந்தது. ஆகவே அவர் கூட்டணி வைத்தார். பிரதான எதிர்க்கட்சியாக வந்தார். இவர் முதல் தேர்தலையே நீங்கள் தோற்கவில்லையே, தோற்றால் தானே நீங்கள் பிறகு கூட்டணியை பற்றி சொன்னீங்க. அன்டெஸ்டட் ஓட்ஸ் தான் இருக்கு அவருக்கு, அதாவது இன்னும் நிரூபிக்கப்படாத வாக்குகள் தான் வச்சிருக்காரு. நிரூபிக்கப்படாத வாக்குகள் இருக்கிறது சார். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், எல்லா கட்சியும் இப்போது கருத்து கணிப்பு நிறுவனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஆளுங்கட்சி இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சர் கூட்டணி கட்சிகளை வலிமையாக கட்டமைத்திருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி 3 கருத்து கணிப்புகளை நிறுவனங்களை பயன்படுத்துகிறது என்றால் உங்களுக்கு நம்ப முடிகிறதா? பென் நிறுவனம், நான் என்ன சொல்லுகிறேன், வெவ்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்களின் தகவல்களை திரட்டி வேட்பாளர்களை மாற்றுவது, தொகுதிகளை ஒதுக்குவது, இவற்றிலெல்லாம் கூர்மையான கவனம் அந்த வியூகம் வகுத்து தானே ஆகணும். ஏன்னா இல்லை, அந்த வியூகங்களை அவர்கள் வகுத்து இருக்கும் போது தாவேகாவோ அதிமுகவோ அதற்கு தயாராகவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவங்களும் தனித்தனியாக நடத்திட்டு தானே இருப்பாங்க அவங்களுடைய. அப்படி நடத்தியதில்தான் பெரும்பாலான தொகுதிகளில் அல்லது பல தொகுதிகளில் தாங்கள் முதன்மையான இடத்தில் இருப்பதாகவும், பல தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் 2வது இடத்தில் இருப்பதாகவும், சில தொகுதிகளில் திமுக முதலிடத்திலும் தாங்கள் 2வது இடத்தில் இருப்பதாகவும், களத்திலே அதிமுக பாஜக பெரும்பாலான இடங்களில் 3வது இடத்தில் இருப்பதாகவும் தாவேகா கருதுகிறது. நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் தரப்பிலிருந்து பேசும்போது இப்படித்தான் கூறுகிறார்கள். ஆகவே நாங்கள் ஏன் ஒருவரை தேடி போக வேண்டும்? அவசியம் இருப்பவர்கள், தேவையில் இருப்பவர்கள், கட்டாயத்தில் இருப்பவர்கள் எங்களை நாடி வரட்டும். இதுதான் அவர்கள் வாதம். இந்த தேர்தல் திமுக ஒருவேளை ஆட்சியை பிடிக்க முடியாட்டா கூட அடுத்த 5 வருஷத்துக்கு தாக்கு பிடிப்பாங்க. ஆனால் முக்கியமான தேர்தலாக கருதப்படக்கூடியது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும். ஏன்னா அதிமுக தோல்வி அடைந்தாலும் அதனுடைய நிர்வாகிகள் மத்தியிலும் கட்சியினர் மத்தியிலும் ஒரு குழப்பம் ஏற்படும். அதே மாதிரி தான் தாவேகா மத்தியிலும். தாவேகாவுடைய வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால், இல்லை ஜெயிக்க முடியாத தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்து பல தொகுதிகளில் தோல்வியடையுமானால் அந்த கட்சி அரசியலில் தாக்கு பிடிப்பது விஜய் கையில் இருக்கிறது.
விஜய்க்கு வயது இருக்கிறது. ஆகவே பொறுமை இருக்கிறதா என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும். விஜய்க்கு வயது இருக்கிறது, நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். பொறுமை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். 31 வரை அவர் தொடர்ந்து அரசியல் செய்ய வேண்டும். 29 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும். ஆனால் ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது, நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். இந்த தேர்தலில் கணிசமான வாக்கு வங்கியை அவர் காட்டிவிட்டால், ஒருவேளை பலரும் குறைந்தபட்சம் இதற்கு இறங்காது என்கிறார்கள். பலரும் கணிப்பதைப் போல 15% வாக்குகளை அவர் வாங்கிவிட்டால், நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பக்கம் சாய்வதற்கு சில கட்சிகள் முன் வந்துவிடும். அதாவது இந்த 15% வாக்கு தான் சார் ரொம்ப காலமாக சுற்றிக்கிட்டே இருக்குது. அதாவது எந்த அதிமுகவும் போகாமல் திமுகவும் போகாமல் எந்த கட்சி ஆட்சி அமைச்சா புதுசாக ஒரு கட்சி வந்தால் கூட அந்த கட்சிக்கு ஒரு 8லேருந்து 10% வாக்குகள் போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதே தானே 15% அப்படி போனால் கூட அதிகபட்சம் அவருக்கு விஜய். அதுதான் சொல்கிறேன். அப்படி வரும்போது அவர் பொறுமையாக, நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான். தாக்கு பிடிக்குமா அதிமுக, தாக்கு பிடிக்குமா தாவேகான்னு கேட்டீங்க. திமுக தாக்கு பிடித்து விடும் என்று நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க. இல்லை ஏற்கனவே 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க இல்லையா? அவர்கள் பல முறை எமர்ஜென்சியிலிருந்து பல முறை தாக்கு பிடித்து தான் அரசியலில் நீச்சலை கடந்திருக்கிறார்கள். அதிமுகவுக்குத்தான் இது சோதனை களம், அதிக சோதனை களம். ஏனென்றால் அம்மா போன்ற ஆளுமை அல்ல. பீனிக்ஸ் பறவையிலிருந்து எழுந்து வருவதற்கு அம்மா இல்லை. ஆகவே அதிமுகவுக்குத்தான் மிக சோதனையான களம் இது. அடுத்த சோதனை விஜய்க்கு. விஜய் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரை தாக்கு பிடித்து அரசியல் நடத்தினால் அவர் பக்கம் சில கட்சிகள் கண்டிப்பாக வரும் என்பது என் பார்வை. ஓகே சார். அதனால தான் அவர், அதாவது தஞ்சாவூரில் பேசும்போது கூட சொன்னார், சின்ன குழந்தைங்களோட சொல்கிறாங்க ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு. இதெல்லாம் பஞ்சு டைலாக்கு. விஜய் நான் நிறைய பஞ்சு டைலாக் சொல்கிறாரு. ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கான், ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கா அப்படின்றாரு. அது அவருடைய தன்னம்பிக்கையை காட்டுகிறது. அவர் பின்னால் மிக கணிசமான அலட்சியப்படுத்த முடியாத அளவு இளைஞர் சக்தி இருக்கிறது என்பது உண்மை. சரி சார். தேர்தல் களம் எப்படி இருக்குது சார் ஒட்டுமொத்தமாக? தேர்தல் களம் இன்றைய தேதியில் நான் சொல்வது நன்றாக கவனியுங்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. கூட்டணிகள் அநேகமாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இறுதி வடிவம் பெற்றுவிட்டதே தவிர இதர பக்கங்களில் என்ன நடக்கப் போகிறது நீங்கள் சொல்லுவதைப் போல சர்ப்ரைசிங்காவது ஏதாவது நடக்குமா? எனக்கு அது நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் கூட அதெல்லாம் இல்லாத நிலையில் சொல்லுகிறேன். இறுதி வடிவம் பெறாத நிலையில் சொல்லுகிறேன். இன்றைய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான் இட் ஹேஸ் an advantage over other alliance என்பதுதான் என் பார்வை. ஓகே சார். பொறுத்தன் பாப்பா சார். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.